ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு ஈஸியான சம் பார்க்கலாம். A businessman lost 20% of his goods due to rain. The remaining items were sold at a profit of 50%. The businessman earned an overall profit என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ ரொம்ப ஈஸியாகவே கொஸ்டின். ஸோ நீங்கள் ஒரு 100 ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் 100 ரூபா வச்சுக்கலாம். ஸோ 100 ப்ராடக்டில் 20% என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ 80 ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க. இப்போ 50% ப்ராஃபிட்டில் விற்கணும்னா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 1 ரூபி 50 பைஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், விற்றுருக்கணும். ஸோ யூ வில் காட் அரவுண்ட் 120 கிடைக்கும். ஸோ உங்களோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 100 ரூபி. செல்லிங் ப்ரைஸ் என்ன, 120 ரூபி. உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குது, 20 ரூபாய். ஸோ வந்து ஆன்சர் வில் பி 20%. ஆன்சர் சி. ஈஸியாக ஒரே லைனில் சால்வ் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பிஸ்னஸ்மேன் லாஸ்ட் 20% சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ் அப்படின்னா குறையுது. ஸோ 20% லாஸ் அப்படின்னா 80 தான் நமக்கு இருக்கும். ரிமைனிங் 100லேருந்து 20% குறைஞ்சின்னா 80. ஸோ 80/100 நம்ம 0.8 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து 50% ப்ராஃபிட் சொல்கிறாங்க. 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 100லேருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணால் 150. ஸோ அதை வந்து 1.5ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 100 டிவைட் பண்ணி 1.5 எடுத்துக்கலாம். இட் இஸ் நத்திங் பட் 1.20 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1.20 இஸ் நத்திங் பட் 20% ப்ராஃபிட். ஸோ ஆன்சர் வில் பி 20%. ஆன்சர் சி. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.